நல்லா விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ்வின் நபியார்களே, இன்றைக்கு நாங்கள் எல்லாம் அமாலுல் பதனியா மட்டும்தான் முழு உலகமும் பேசிக்கொண்டே இருக்குது. அமாலுல் பதனியான்னு என்ன தெரியுமா? உடம்பால செய்யப்படக்கூடிய அமால்கள், அல்லாஹ்வுடைய கடமைகள். தொழுக உடம்பால செய்யணும். ஒருத்தர் கியாம்ல இருக்கிறார், கண்ணுக்கு விளங்கும். உதாரணமா சொல்ல போனா உடம்பால செய்யப்படக்கூடிய அமல்கள் சுருக்கமா சொன்னா கண்ணுக்கு விளங்கும். கியாம்ல இருக்கிறது கண்ணுக்கு விளங்கும், சுஜூதுல இருக்கிறார் கண்ணுக்கு விளங்கும், தஷஹுத் ஓதுறார் கண்ணுக்கு விளங்கும். அல்லாஹ் கண்ணுக்கு விளங்குற அமல்களை கடமையாக்கி அதுல எப்ப கண்ணுக்கு விளங்காத கல்புடைய அமல் அதோட சம்பந்தப்படுமோ அந்த அமல் பூர்ணமாக மாறும், காமிலாக மாறும், பூர்த்தியாக மாறும். அதற்குரிய கூலியும் மிக புரோசனமாக கிடைக்கும். உங்களுக்கு யோசனை வரும், இன்னும் கண்ணுக்கு விளங்காத அமல் எல்லாம் சொல்றாரு இவ்வளவு காலம். அப்படி அமல் கல்வியாண்டு ஒன்று இருக்குது. இது குர்ஆனும் ஹதீஸும் மிச்சம் தெளிவாக பேசுது. உதாரணமா தொழுகை. அல்லாஹ் தொழுகை எப்படி சொல்றான் என்றா, தொழுகையை கடமையாக்கி தொழுகக்கூடியவர்களுடைய சிஃபாத்துகள் எல்லாம் சொல்லி அந்த தொழுகையை சொல்லும் பொழுது சூரத்துல் முஃமினூன்ல சொல்றான், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன். அவங்க தொழுவாங்க, ஆனா அந்த தொழுகையில குஷூவும் குதுவும் இருக்கு. அல்லாஹ்ட பயம், அச்சம், அல்லாஹ்ட பயத்தோட தொழுவார், அச்சத்தோட தொழுவார், அந்த சிந்தனையோட தொழுவார். லுஹர் 1000 பேர் தொழுந்துன்னு வைங்களே, 1000 பேருக்கும் ஒரே மாதிரி நன்மை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். லுஹருடைய கடமை நீங்கிடும். 1000 பேருக்கும் ஒரே மாதிரி நன்மையாண்டு கேட்டால் 1000 பேருக்கும் ஒரே மாதிரி நன்மை இல்லை. ஒருத்தருக்கு 1000 கிடைக்கும், இன்னொருக்கு 10,000 கிடைக்கும், இன்னொருவருக்கு 1,00,000 கிடைக்கும், 1 கோடி கிடைக்கும், 2 கோடி கிடைக்கும். என்னப்பா சொல்றீங்க? 4 ரக்காத் தொழுகை, லுஹருடைய 4 ரக்காத் தொழுகையில எல்லாரும் தொழுந்தாங்க, எல்லாரும் 4 ரக்காத் தான் தொழுந்தாங்க, ஒவ்வொருத்தருக்கும் நன்மை வித்தியாசம் வேண்டாம். உலமாக்கள் இதுக்கு கீழே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அவருடைய கல்பு ஹாதிராக இருந்து அல்லாஹ்வுடைய சிந்தனையோட தொழும் பொழுது அவருக்கு கோடிக்கணக்கான நன்மை கிடைக்கும். 1000 ரக்காத் ஒருத்தர் தொழுகிறார் உதாரணமாக, ஆனா 1000 ரக்காத்தும் குஷூவும் இல்லை, குதுவும் இல்லை, அல்லாஹ்ட பயம் இல்லை, திக்ர் இல்லை, அச்சம் இல்லை, அந்த சிந்தனையோட தொழல. ஆனா ஒருத்தர் 2 ரக்காத் தொழுகிறார். உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த 2 ரக்காத் தொழுகையும் சரியாக கியாம்ல அல்லாஹ்வுடைய சிந்தனையோட, ருக்கூல சுஜூதுல ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதும் பொழுது அந்த சிந்தனையோட ஓதும் பொழுது அவருக்கு இருக்கிற நன்மை இருக்குது 1000 ரக்காத் தொழுவதை விட சிறந்து. இதை ஞாபகம் செஞ்சுக்கோங்க, உள்ளத்துல வச்சுக்கோங்க. கல்புடைய கடுகளவு அமல், கல்புடைய கடுகளவு அமல் உடம்பால செய்த மலையளவு அமலை விட சிறந்தது. கல்புடைய கடுகளவு அமல் உடம்பால செய்யற மலையளவு அமலை விட சிறந்ததாக மாறிடும். காபாவை வலம்பாரா, அவருடைய நியத்து இஹ்லாஸ் இல்ல, அல்லாஹ்வுக்காக செய்யல, எல்லாரும் ஹாஜி என்று சொல்லணும் என்ற நியத்தோட காபா. ஒருத்தர் ஒரு வீட்டுல தொங்கல் இருந்து கொண்டு, எங்கேயோ உலகத்துல தொங்கல் இருந்து கொண்டு நினைக்கிறார், ஒன்னும் அந்த காபாவை பார்க்க கிடைக்கலையே, அந்த காபாவை கண்ணால மௌத்துக்கு முன்னால பார்க்கணுமே. இவருடைய கூலி இருக்கிறே அங்க அவர் உடம்பால செய்யற தவாஃபை விட சிறந்ததாக மாறிடும். ஹஜ்ஜி செய்யாதவங்க நியத்து வைங்க. இந்த இடத்துல நான் எத்தனையோ பேர் என் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். 10 வருஷம் முண்டியல் போட்டு சல்லி போட்டு சேர்த்து ஹஜ்ஜி செஞ்சவங்க இந்த கொழும்புள்ளக்க பார்த்திருக்கிறோம். மிச்சம் தூரம் போவான கொழும்புள்ளக்க சாதாரணமா கடையாப்பம் விற்கிற ஒரு பெண், சாதாரணமா சின்ன கூலி வேலை செய்யற ஒரு ஆண், உண்டியல்ல சல்லி போட்டு நியத்து வச்சு சுப்ஹானல்லாஹ் அந்த போறதுக்கு சலாம் கொடுக்க வார நாள் இருக்கிறேன், கண்ணீரோட வந்து சொல்றாங்க, நியத்து வச்சோம், கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்தோம், அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் அந்த காபாவை பார்க்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தான். எனக்கும் உங்களுக்கும் மேலே சந்ததிக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நஷீபாக்குவான்.